ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அமுதா வந்துகிட்டு பங்கமா மாட்டிக்கிட்டு அவளை எப்படி பிடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, விக்ரம் முதல்ல வீட்டுல இருந்துட்டு போன் பண்றாரு. யாருன்னே தெரியாத மாதிரியே இந்த அமுதா ஓவரா பில்டப் கொடுக்குறா. ஹலோ யாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஓஹோ என்னவே தெரியல உங்களுக்கு, ரொம்ப நல்லதா போச்சு அத்தை அப்படின்னு சொல்ல, என்னப்பா புதுசு எனக்கெல்லாம் போன் பண்ணிருக்க, நீ எப்பவுமே எனக்கு போன் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, போன் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு அதனால பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலா பேசிட்டு இருக்காங்க. என்னப்பா அத்தைய போய் இப்படி எல்லாம் பேசலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஓஹோ உனக்கு எதுவுமே தெரியாது தானே, உன் போனுக்கு ஒரு வீடியோ வந்திருக்குமே அதை பத்தி எதுவுமே தெரியாதா, அதனால தானே இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, என்ன வீடியோ நான் எதுவும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இன்னும் 10 நிமிஷத்துல நீ மட்டும் ஸ்டேஷனுக்கு வரலன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அந்த 10 நிமிஷம் ஆகிறதுக்குள்ள உயிரை கையில குச்சிட்டு படப்பட படப்பட படப்படன்னு அப்படி ஓடி வர. இந்த பிடி உஷா கூட அவ்வளோ ஸ்பீடா ஓடி இருக்க மாட்டாங்கன்னா பாத்துக்கோங்களா, அந்த ஸ்பீட்ல மின்னல் வேகத்துல ஸ்டேஷன் வந்ததும், என்னப்பா என்ன வர சொல்லியிருந்தேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஒழுங்கு மரியாதையே உண்மையா சொல்லிட்டு எதுக்காக அந்த ஆள்கிட்ட கர்ப்பத்தை கலைக்கிற மருந்து வாங்க, எதுக்காக இப்படி பண்ண அப்படி இப்படின்னு சொல்ல, நான் யாழ்னிக்காக தான்ப்பா என்ன மன்னிச்சிருப்போம் அப்படி இப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள பாவம் எங்க அக்காவை இப்படி பண்ண பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியும் ஒரு பக்கம் கழுத்தை பிடிச்சி கரகரன்னு இடிச்சு கொலை பண்ண பாக்குறாங்க. இனியா விட்டு இவங்கள லீகலா தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஒரு ரூம்ல கொண்டு போய் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளை இன்ஸ்பெக்டர் வர வைக்கிறாங்க. வந்தவங்க சும்மா இருப்பாங்களா, போட்டு பொழந்து எடுக்கிறாங்க. இதுக்கு மேல நீ இந்த தப்பை பண்ணலனாலும் பரவாயில்ல, நீ இதை பண்ணதுக்கான தண்டனை கண்டிப்பா நீ அனுபவிச்சே ஆகணும். ஏன்னா ஒரு குழந்தைன்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, அந்த குழந்தைய அழிச்சிருக்குல்ல, அதை அழிச்சிட்டு மறுபடியும் அதுவே நீ தோண்டி வேற எடுக்க, அது மாதிரி நீ பண்ண மாட்டேன்னு எந்த நிச்சயமும் இல்லாமே இல்லை. ஆனா இருந்தாலும் நீ இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கம்மி இருந்தோம், ஆனா இப்படிதான் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவம் அவளை தொலைச்சிட்டு ஜெயில அடிச்சுட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த அமுதா திருந்துவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாக்குறீங்க, கண்டிப்பா அவ திருந்தவே மாட்டா. இன்னும் என்னென்ன கோல்மேல் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிப்பாளை தவிர கண்டிப்பா அவ திருந்தணுன்ற எண்ணத்துக்கு என்னைக்குமே வரமாட்டா. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் நம்ம கதையை ஓட்டிட்டு போகணும் இல்லையா, அதுக்காக ஏதோ ஒண்ணு பண்ணி சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஜெயிலுக்கு போனதுனால இன்னும் கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு மாயா கூட கான்டாக்ட்ல இருக்கிறதுக்கு. இவ்வளவு மாயாவும் சேர்ந்துக்கிட்டு இன்னும் என்னென்ன கில்லாடி வேலை பண்ண போறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது எல்லாத்தையும் யோசிச்சுதான் நம்ம விக்ரமும் இனியாவும் முடிவு எடுத்திருப்பாங்க. ஆனாலும் இவங்க 2 பேரும் மீட் பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா அதை சேர்ந்து இன்னும் என்னென்ன கேள்வி வேலை எல்லாம் பண்ணலான்றத செஞ்சுதான் ஆவாங்க. வேற என்ன பண்ண முடியும், என்ன பண்ணாலும் அதை தாண்டி வர சக்தி நம்ம இனியாவுக்கும் விக்ரமுக்கும் கண்டிப்பா இருக்கு. அதனால அவங்களை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம் எல்லாரும் நம்பலாம். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல்லை